பிக் பாஸ் சீசன் 8ல் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பற்றியும் பிக் பாஸ் சீசன் 8ல் நடந்துட்டு வர எவிக்ஷனை பற்றியும் பல சர்ச்சைகள் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு தான் இருக்குது. விஜய் சேதுபதி ஹோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண 2 வாரங்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு இருந்துச்சு. அவர் பேச நினைக்கிறத நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி டேரெக்டாக பேசுகிறாரு, எல்லாருக்கும் பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே விஜய் சேதுபதியை பாராட்டிட்டு வந்தாங்க. ஆனால் ரீசெண்ட் டேஸாக விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் சரியில்லை. அவர் சாச்சனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. 24 ஹவர்ஸில் சாச்சனா வெளியே போனது எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருந்துச்சு. அதனால் சாச்சனாவை திரும்ப உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி மக்கள் பலரும் ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருந்தாங்க. அதே போல் விஜய் சேதுபதியும் கேட்டுக்கிட்டதால தான் சாச்சனா திரும்ப உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்நிலையில் சாச்சனா ரீஎன்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட நடவடிக்கைகள் பலருக்கும் எரிச்சலை கொடுக்குற வகையில் தான் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் சாச்சனா இந்த வாரம் வெளியே போயிடுவாங்களா அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமும் சாச்சனாக்கு பதிலாக வேற யாராவது ஒருத்தரை பலி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த விஷயத்தை பற்றி விமர்சிச்சுட்டு வந்தாங்க. அந்த வகையில் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக 6 பேர் உள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வாரமும் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை தான் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க. சாச்சனாவை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. இந்த நிலையில் நேற்று சிவகுமார் எவிக்ட் ஆகி வெளியே போனது உண்மையிலேயே அன்ஃபேர் எவிக்ஷன் தான். சிவகுமார் கூட கம்பேர் பண்ணும்போது சாச்சனா அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க? இந்த வாரம் கண்டிப்பாக சாச்சனா தான் வெளியே போயிருக்கணும். அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி பார்க்கும்போது ஒவ்வொரு வாரமும் டேஞ்சர் ஜோனில் சாச்சனா தான் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து லாஸ்ட் பிளேஸில் இருந்துட்டு இருக்க ஒருத்தரால் எப்படி ஒவ்வொரு வாரமும் சேவ் ஆகி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த விஷயத்தை பற்றி விமர்சிட்டு வந்திருக்க நிலையில நேற்று சிவகுமார் எவிக்ட் ஆகி வெளியே போனதை தொடர்ந்து சிவகுமாரோட வைஃபான சுஜாவருணி சிவகுமார் வெளியே போனது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னும் விஜய் சேதுபதி உள்ளே இருந்து சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் 6th பொசிஷனில் இருந்த சிவகுமார் எவிக்ட் ஆயிருக்காரு. ஆனால் எப்போவுமே லாஸ்ட் பொசிஷனில் இருந்து தர சாச்சனா சேவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் அப்பா நான் இருக்கேம்மா உனக்கு அப்படின்னு கேப்ஷனில் காமிக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் சரியில்லை அப்படின்னும் சாச்சனாவுக்கு அவர் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்.